அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம தமிழ்நாடு டெட் உளவியல் பகுதியில் கேட்கப்படக்கூடிய அந்த 30 வினாக்களுக்கு பேப்பர் 2 எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஏற்கனவே growth அண்ட் டெவலப்மெண்ட் அதில் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று growth அப்படின்றது, இன்னொன்று டெவலப்மெண்ட், வளர்தல் வளர்ச்சி. இதை பற்றி பார்த்தோம், அதனோட டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இதில் எப்படி நேச்சர் அண்ட் நர்ச்சர்னு சொல்லக்கூடிய அந்த ஹெரிடிட்டியும் சூழலும் எப்படி அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த அமர்வுல ஸ்டேஜஸ், அதாவது என்னென்ன ஸ்டேஜஸ்ல எந்தெந்த வளர்ச்சியில குழந்தைகளுக்கு என்னென்ன வளர்ச்சி ஏற்படுது, எதுல பீக்கா இருக்கும், எதுல கம்மியா இருக்கும், என்னென்ன மாதிரியான வளர்ச்சி ஏற்படும் உடல் அளவுல அப்படின்றத பத்தி தான் இந்த அமர்வுல பார்க்க போறோம். அதுல சிலபஸ்ல ரொம்ப தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா, இன்ஃபான்சி ஸ்டேஜ் அப்படின்றது குழவி பருவம், அதுக்கடுத்து ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது குழந்தை பருவம், அடுத்து குமர பருவம் அடலோரசன்ஸ் பீரியட்ஸ். ஸோ இந்த பீரியட்ல இருக்கக்கூடியவங்களுக்கான எப்படி குரோத் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். இருந்தாலும் இதுல பல்வேறு நிலைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பகுதியை பொறுத்தளவு என்ன இதனுடைய நோக்கமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேஜஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ரெண்டுமே இதுல வருது. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஸ்டேஜஸ் பார்க்குறோம், அடுத்த பார்ட்ல டைமென்ஷன்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க என்னென்ன டைமென்ஷன்ல, அதாவது குழந்தையுடைய வளர்ச்சி என்பது ஒரு காரணி கிடையாது, அது பல காரணிகள் இருக்கின்றன. உடல் மட்டும் வளர்ச்சி கிடையாது, மன வளர்ச்சி இருக்கு, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கு, அறிதல் திறன் வளர்ச்சி இருக்கிறது. அதே மாதிரி சமூக வளர்ச்சி, சமூக மன எழுச்சி வளர்ச்சி, இதெல்லாம் பல்வேறு விதமான வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஸோ இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் டைமென்ஷன், இந்த ரெண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா, இது குழந்தைகளின் வளர்ச்சியில் காணப்படும் பல்வேறு படிநிலைகள் குறித்து ஆராய்ந்து கொள்ள முடியும். அப்ப ஒவ்வொரு படிநிலைகளுமே, குழந்தைகளுடைய ஒவ்வொரு நிலைகளுமே என்னென்ன வளர்ச்சி ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற, அப்ப அதனுடைய அடிப்படையில் தான் வினாக்கள் இருக்கும். அதனாலதான் நான் இந்த நோக்கங்களை பத்தி சொல்றேன். அடுத்து கருவுறுதல் காலங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல், அதாவது கரு உருவாகக்கூடிய காலங்கள்ல எப்படி அதனுடைய நிலை இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து குளவி பருவம் முதல் வளரும் பருவம் வரையிலும், அதாவது அடலோரசன்ஸ் பீரியட் வரைக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மன எழுச்சி வளர்ச்சி ஆகியவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு வளர்ச்சியிலையுமே குழந்தை பருவத்திலிருந்து வெவ்வேறு விதமான டைமென்ஷன்ஸ் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சு, இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்போம். ஸோ கேட்பாங்க, டெட்டை பொறுத்தளவு இப்படிதான் வினாக்கள் கேட்பாங்க. அதுலதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதனுடைய அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வளர்ச்சி என்பது முதிர்ச்சி அடைஞ்சோன்னு நின்றோம், பட் முன்னேற்றம் அப்படின்ற இந்த டெவலப்மெண்ட் தொடர்ந்து இது இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கருவுறுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுல ஆணினுடைய விந்தணுவும் பெண்ணினுடைய அண்டாணுவும் இதுல 23 புரோசம், அதுல 23 புரோசம் இணைஞ்சு ஒரு சைக்கோட்டை உருவாக்குது. ஸோ இந்த சைக்கோட் என்னன்னா உருவாகி அது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலகட்டம் அது தாயினுடைய கருவறையில இருந்ததுக்கு பின்னாடி அது குழந்தைய பிறந்து வருது. இந்த தாயினுடைய கருவறை இருக்கிற வரைக்கும் உள்ள ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரீநேட்டல் ஸ்டேஜ். கொஸ்டின் கேட்பாங்க, பிஜிடிஆர்பிலே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீநேட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா, குழந்தை பிறப்புக்கு முந்தைய பருவம், கருவுல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அங்கவே வளர்ச்சி, சைக்கோட்டு உருவானவுடனே வளர்ச்சி தொடங்கிருது. அப்ப அதுல இருந்து குழந்தை படிப்படியா வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய பருவம் குளவி பருவம் அப்படின்றது சொல்றோம். அது இன்ஃபன்சி ஸ்டேஜ் அப்படின்றது ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம். அதுக்கு பேர் குளவி பருவம். இந்த குளவி பருவத்தையே ரெண்டா பிரிக்கிறாங்க. பார்ச்சுனேட் ஸ்டேஜ் நேட்டல் அப்படின்றது, அதாவது பார்ச்சுனேட் அப்படின்றது, இன்னொன்னு நியோநேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா பிரசவமான குழந்தைய சொல்றது. பிரசவம் ஆயிருக்க குழந்தை பிரசவம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அந்த அதாவது அந்த பிரசவமான குழந்தை டைம் காலகட்டம் என்ன அப்படின்னா 15 முதல் 30 நிமிடங்கள் வரை உள்ள காலம். அந்த காலத்தை குழந்தை பிறந்தவுடன் உள்ள காலநிலை, அது பிரசவமான குழந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரசவமான குழந்தை தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது எந்த நேரம் வரைக்கும் அந்த பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 15 நிமிடம் முதல் 30 நிமிடங்கள் வரைக்கும், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மட்டும்தான் அது இந்த குழந்தைய நம்ம இந்த பீரியட சொல்றோம். அதுக்கடுத்து பச்சிலம் குழந்தைன்னு சொல்லக்கூடியது, அதாவது நியோநேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பச்சிலம் குழந்தை. இதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் வரைக்கும் இந்த நியோநேட் ஸ்டேஜ்ன்றதுல இருப்பாங்க. அப்போ குழந்தை பிறந்தவுடனே நம்ம 30 நிமிடங்கள் வரைக்கும் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறோம், பார்ச்சுனேட்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நியோநேட்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம சொல்றோம். அப்ப நியோநேட் அப்படின்ற சொல்லானது நியோஸ் அப்படின்ற கிரேக்க சொல்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப நியோஸ் அப்படி நியோநேட் அப்படின்றது என்னது, பச்சிலம் குழந்தைன்னு நம்ம சொல்லிட்டோம்.
அப்ப நியோ அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான். இது வந்து லத்தீனுடைய வினை சொல்லான நியோ நாஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நாஸ்கோர் அப்படின்ற வார்த்தையில இருந்துதான் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது ஆக்சுவலா நியோனேட் அப்படின்ற வார்த்தை எந்த சொல் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக்க வார்த்தை தான். ஆனா இது மட்டும் இல்லாம லத்தீனுடைய வினை சொல்லான லத்தீனுடைய ஒரு வினைச்சொல் இருக்கு. வினைச்சொல் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் வேர்டுன்னு தெரியும். இந்த வினைச்சொல்ல பார்த்தோன்னா நாஸ்கோர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப ஆக்சுவலா கிரேக்க வார்த்தையில இருந்தா நியோஸ் அப்படின்ற வார்த்தை எடுத்திருக்காங்க. ஆனா இதே வார்த்தை வந்து லத்தீன் சொல்லையும் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்கோர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நியோஸ் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னு கேட்டாங்க அப்படின்னா நியூ என்றும், இது நம்மளுடைய கிரேக்க சொல் படி பார்த்தோம்னா நியோஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் கேட்டாங்கன்னா நியூ, அதாவது புதிய அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நாஸ்கோர் அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பான். பான்னா என்னது, பிறக்கிறது என்ற ஆங்கில பொருளும் கொண்டதாக இது இருக்கிறது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிரேக்க சொல்ல கேட்டா அது எந்த வேர்டுல இருந்து வந்தது, அதே மாதிரி வந்து லத்தீன் சொல்ல இருந்து கேட்டோம்னா அது எந்த வினை சொல்ல இருந்து வந்தது, அதனுடைய பொருள் என்ன. நியோஸ்ன்ற வார்த்தைக்கு பொருள் வந்து நியூ, அதே மாதிரி நாஸ்கோர் அப்படின்ற வார்த்தையில வந்ததுல பான் அப்படின்றது பிறக்கிறது அப்படின்றது தெரியும். சோ மருத்துவ நியதிப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த நியோனேட் ஸ்டேஜ் சொல்லக்கூடியது பதிலா அது பச்சிலம் பருவம் என்பது குழந்தை பிறந்தது முதல் 30 நிமிடம் அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் ஃபார்ச்சுனேட் ஸ்டேஜ்னு சொல்றோம். அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிறந்தது முதல் அதாவது வந்து சுமார் 2 வாரத்திற்கு வரை வந்து, அதாவது தொப்புள் கொடி அருந்து விழுதும் வரை உள்ள காலம். அதாவது அந்த பிளசண்டான்றது குழந்தைக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பின் பண்ணி அதுல இது பண்ணிருப்பாங்க, ஸ்டேபிள் பண்ணிருப்பாங்க. சோ இந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொப்புள் கொடி அருந்து விழு வரக்கூடிய காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலம். கிரேக்க சொல் அதே மாதிரி லத்தீன் வேர்டு, இந்த ரெண்டுக்குமான மீனிங் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பச்சிலம் குழந்தை அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 வாரம், குறிப்பா வந்து ஒரு 2 வாரம் சொல்றாங்க. இந்த 2 வாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளசண்டாவை வந்து வெட்டி விட்டுருப்பாங்க, தாய் சேய் இணைப்பித்து. அது வந்து ஒரு சின்ன வடுவா இருக்கும். அந்த வடு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டயத்துல விழுந்துரும். அது அந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொஸ்டின்ல கேட்கும்போது அது வந்து 2 வாரம் வரைக்கும் தான் அந்த ஸ்டேஜை நம்ம சொல்றோம். அடுத்து வந்து இந்த அதாவது உளவியல் படி வச்சு பார்த்தோம்னா இந்த நியோனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியோனேட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் சொல்றாங்க இல்லைங்களா. இது உளவியல் படி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா குழந்தை பிறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட வெயிட்ல இருக்கும். அதுக்கடுத்து அதுல கொஞ்சம் நீர் சத்துலாம் குறைஞ்சு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். திருப்பி வந்து வெயிட் ரீகெயின் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரீகெயின் ஆகக்கூடிய டைம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது லாஸ் ஆன வெயிட், குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி லாஸ் ஆன வெயிட், அந்த லாஸ் ஆன வெயிட் எப்ப ரீகெயின் பண்ணுதோ அந்த திரும்ப வந்து அதை எடை கூட ஆரம்பிக்கும். அந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியோனேட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜா அது சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வளர்தல் அல்லது வளர்ச்சி ரெண்டுமே, அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா வளர்தல் வளர்ச்சி இது ரெண்டுமே பார்க்குறோம். இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து டிஃப்ரெண்ட் இதாக நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பிறப்புக்கு முந்தைய காலம், அதை நான் தொடக்கத்துல சொன்னேன், ப்ரீ நேட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிறப்புக்கு முந்தைய காலம் என்பது எதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கருவுற்றதுல இருந்து. எப்ப வந்து இந்த தாய் சேய் இந்த ரெண்டுடைய, அதாவது சாரி தந்தை தாய் இந்த 2 பேருடைய கரு, ஒரு ஆணினுடைய விந்தணுவும் பெண்ணினுடைய அண்டாணுவும் எப்ப சேர்ந்து ஒரு கரு உருவாகுதோ அதுல இருந்து வளர்ச்சி தொடங்கியது. அதுல இருந்து குழந்தை பிறக்கும் வரையிலான 9 மாத காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 9 மாத கால வரைக்கும் என்ன ஸ்டேஜ்னு கேட்டாங்கன்னா ப்ரீநேட்டல் ஸ்டேஜ். இந்த 9 காலத்தில் ஒரு செல் உயிரியானது பல மாற்றங்களை அடைந்து சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப இணக்கமான திறன்களை பெற்று ஒரு குழந்தையாக உருவாகிறது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சுற்றுப்புறமும் வந்துருச்சு பாருங்க. அப்ப எப்படின்னா இந்த அதாவது ஒரு தாயினுடைய விந்தும் அண்டமும் இணைஞ்சு, தாயினுடைய அண்டமும் தந்தையினுடைய விந்தும் இணைஞ்சுதான் உருவாயிருக்கு சைக்கோட்டு. பட் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தாய் வந்து எந்த அளவுக்கு அவங்க உணவு சாப்பிட்றாங்க, ஊட்டச்சத்து உள்ள உணவு சாப்பிட்றாங்க, அவங்க எப்படி கேர் எடுத்துக்கிறாங்க, அப்படி உடல் ரீதியா எப்படி இருக்காங்க, மன ரீதியா எப்படி இருக்காங்க, இதெல்லாம் இந்த திறன்களை எல்லாம் பெற்றுதான் அந்த குழந்தை வளர்ச்சி அடையும். ஒருவேளை சரியான ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் சாப்பிடும்போது பிறக்கும் போதே அந்த குழந்தைகளுக்கான பல்வேறு விதமான இந்த நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அது மாதிரி குழந்தையினுடைய உரிய எடை இல்லாம இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குளவி பருவம் அப்படின்ற ஒரு பருவம், அதாவது 2வது பருவம். இந்த குளவி பருவம் அப்படின்றது நம்ம 2 ஸ்டேஜா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து முதல்ல வந்து அதாவது வந்து குழந்தை பிறக்கும் போது இருக்கக்கூடியது வந்து பார்ச்சுனேட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜாகவும் அது வந்து 30 நிமிடங்கள் வரைக்கும். அதுக்கடுத்து நியோனேட் அப்படின்னு நம்ம பிரிச்சோம். அதே மாதிரிக்க
இன்ஃபன்சி ஸ்டேஜ், அதாவது அதுக்கு அடுத்தது, அதாவது அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இன்ஃபன்சி ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இந்த குளவி பருவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குளவி பருவத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. அது கொஸ்டின்ல நல்லா தெளிவா பார்த்துங்க. ஸோ பச்சிளம் குழந்தை அப்படின்றது பிறந்ததிலிருந்து 1 மாதம் வரை உள்ள காலத்தை வந்து நியோனேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். நியோனேட் ஸ்டேஜ்க்கு முன்னாடியே சில விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். 2 வாரம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதாவது பெர்த் ரீகெயின் ஆகுற வரைக்கும் உடைய காலகட்டம் சொல்றோம். தொப்புள் கொடி விழுகிற ஒரு காலகட்டம் அப்படின்றத தான் நியோனேட் சொல்றோம். பட் இவங்க என்ன தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து ஆதென்டிக்கான மெட்டீரியல் இருந்தா நான் பாடம் நடத்துறேன். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மெட்டீரியல் தான். அதனால இதுல நீங்க எந்த விதமான, ஏன்னா இதுவே நம்ம ஆதென்டிக் சோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பச்சிளம் குழந்தை பிறந்ததுல இருந்து 1 மாதம் வரை உள்ள காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நியோனேட் ஸ்டேஜ். அப்போ 1 மாதம் வரை உள்ள காலம். ஒருவேளை இன்கேஸ் வாரத்துல குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த 2 வாரத்தை நீங்க எடுத்துக்கங்க. ஆனா வாரத்துல கூப்பிடுறாங்க 1 வாரம், 2 வாரம், இல்ல 5 வாரம், 10 வாரம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்ப 2 வாரம் அப்படி ஆப்டான ஆன்சர். இதே இது 1 மாதம் வரை அப்படின்றது சொல்லிட்டாங்க. அடுத்து சிசு பருவம்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது. குழந்தை பருவத்தை தான் நம்ம சிசு பருவம், சிசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது 1 மாதத்துல இருந்து 1 வாரம் வரைக்கும், ஒரு வருடம் வரை உள்ள காலம். அது வந்து 1 வயசு வரைக்கும். குழந்தையினுடைய 12 மாதம், குழந்தை பிறந்ததுல இருந்து 12 மாதம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், 1 வருட காலம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வருடத்துக்கு மேல், 1 மாதத்துக்கு மேல 1 வருடத்துக்குள்ள. அடுத்து முன்குழந்தை பருவம். நம்ம சிலபஸ்ல அப்படிதான் கொடுத்தோம். முன்குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா ஏர்லியர் சைல்ட்ஹுட் அப்படின்னு அதை ரெண்டு இதா பிரிக்கிறோம். ஒண்ணு தளர் நடை பருவம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து முன் பள்ளி பருவ பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது 2 பீரியடா பிரிக்கிறோம். அதுல தளர் நடை பருவம்னு சொல்லக்கூடிய பருவம் வந்து எந்த வயது முதல் எந்த வயது வரை அப்படின்னு பார்த்தா, இப்ப 1 வயதுல இன்ஃபன்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்ஃபன்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா 1 வயதுக்கு மேல 3 வயது வரைக்கும், 3 வருடங்கள் வரைக்கும், 3 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா தளர் நடை பருவம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரிக்க இந்த முன் பருவ பள்ளி பருவம் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பதிலா 3 வயது முதல் 6 வயது. ஏன்னா 3 முதல் 6 வயது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்தியா போன்ற நாடுகள்ல நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீ ஸ்கூலிங் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 வயதுக்கு முன்னாடி 6 வயது தொடங்கும் போது தொடக்க கல்விக்குள்ள உள்ள வந்துருவோம். சரியா? அப்ப தொடக்க கல்விக்குள்ள உள்ள என்டர் ஆயிரும். அப்ப வந்து 3 முதல் 6 இது வந்து என்னது முன் பருவ பள்ளி பருவம் அப்படின்னு, பள்ளி பருவத்துக்கான முந்தைய பருவம் அப்படின்றது நம்ம சொல்றோம். இது நர்சரி ஸ்கூல்ஸ், நர்சரி ஸ்கூல்ஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்தியாவில். ஆனா இது வந்து ஏஜ் குரூப் மற்ற நாடுகள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நம்ம இதை பொறுத்தவரை 5 வயதுக்கு முன்னாடி வரைக்குமே ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தான் சொல்றோம். அதான் நர்சரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 6 வயது வரும்போது அவன் வந்து தொடக்க வகுப்புக்கு வந்துருவான், 1ஆம் வகுப்புக்கு வந்துருவான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அடுத்து பள்ளி பருவம் சொல்லக்கூடியது மிடில் சைல்ட்ஹுட் பீரியட்ன்றது 6 முதல் 12 வருடங்கள் வரை. அப்ப 6 முதல் 12 வருடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் என்ன சொல்றோம், மிடில் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்னு சொல்றோம். அதுக்கடுத்து வளரிதம் பருவம் அப்படின்னா அது தோராயமாக டிஃபரன்ஸ் ஆதர் வந்து டிஃபரெண்ட் 12ல இருந்து தொடங்கும்னு சொல்லுவாங்க. சில ஆதர்ஸ் 13ல இருந்து தொடங்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் 18ல முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் 19ல முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் 20ல முடியும்னு சொல்லுவாங்க. இந்த வேரியேஷன்ஸ் இருக்கனால தோராயமாக வந்து வளரினம் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடலோரசன்ஸ் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 13 வயது முதல் 18 வயது வரை இந்த பீரியடுக்குள்ளதான் அது இருக்கும். 12க்குள்ள போனாலும் 13 அடுத்து வந்துடும் அதுக்குள்ள. அதே மாதிரியே அங்க 20 வரைக்கும் போறது சில பேர் ஆத்தர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆதென்டிக்கா வந்து கரெக்டான ஆன்சர் எடுங்க. உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில ஆன்சர் எடுங்க. ஸோ 13 முதல் 18 வயது வரை ஒவ்வொரு பீரியடும் எந்த பீரியடு அதனுடைய அந்த வருடங்கள் எத்தனை வருடங்கள் அப்படின்றத தெளிவா நீங்க கொஸ்டின்ல பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிறப்புக்கு முந்தைய காலம் அப்படின்ற ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் அப்படின்றது நம்ம சொன்னோம். ஸோ பிறப்புக்கு முந்தைய காலம் என்பது கருவுறும் போது தொடங்குது அப்படின்னு சொல்றோம். அதாவது கருவுற்றலின் போது 38 வாரங்கள் நடைபெறும் மாற்றத்தினை அது வந்து அந்த கருவுற்ற பிறகு மொத்தம் வந்து 9 மாதம் நம்ம இருக்குன்னு சொன்னோம் குழந்தை. அப்ப கருவுற்றதுல இருந்து வளர்ச்சி தொடங்கி 38 வாரங்கள்ல சொன்னோம்னா, அதே இது வந்து மாதங்களை சொன்னா 9 மாதம் அப்படின்றது. இந்த 38 வாரங்கள்ல என்னென்ன மாற்றமா நடைபெறுது உடம்புல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தையுடைய வளர்ச்சி நிலையில ப்ரீநேட்டல் ஸ்டேஜ்ல என்னென்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க, 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. அதுல கருவினுடைய ஆரம்ப நிலை, அதாவது கரு வளர்ச்சி தொடங்கும் போது அந்த பீரியட் ஆஃப் சைகோட் அதனுடைய ஆரம்ப நிலை. அடுத்து வந்து 2வது என்ன அப்படின்னா கருமுட்டை காலம், அதாவது பீரியட் ஆஃப் எம்பிரியோ அப்படின்னு சொல்றது. அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வளர் கரு பருவம், அதாவது பீரியட் ஆஃப் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப ப்ரீநேட்டல் ஸ்டேஜையே இந்த 9 மாதம் வளரக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட எத்தனை வாரம் சொல்லியிருக்காங்க, 38 வாரங்கள் வரக்கூடிய அந்த வளர்ச்சியை 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு நிலையிலும் என்ன விதமான வளர்ச்சி வருது அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் கொஸ்டின்ல கேட்கறதுனால. சோ கருவினுடைய ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீரியட் ஆஃப் சைகோட் அப்படின்றது என்ன அப்படின்னா அதனுடைய தொடக்கம் எப்படின்னா, அதாவது கரு வளர்ச்சி தொடங்குனதுல இருந்து கருவுற்ற நாளிலிருந்து 2 வாரத்தில் முடிவடையும் காலம். அப்ப 2 வாரத்துல இது முடிஞ்சிடும். மொத்தம் 38 வாரங்கள் நம்ம பிரிச்சிருக்கோம். 38 வாரத்துல குழந்தை வந்து பிறந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 2 வாரம் வரைக்கும் உள்ள காலத்தை நம்ம என்ன சொல்றோம்னா கருவினுடைய ஆரம்ப நிலை.
இந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பாலோப்பியன் குழாய், அதாவது பாலோப்பியன் குழாய் அப்படின்றது இருந்து வெளிப்படும் அதிக அளவிலான செல்கள் வந்து கர்ப்பப்பை சுவரில் பதியமாகிறது. கர்ப்பப்பை சுவரில் போய் பதியமாகும். சோ கருவுற்றதிலிருந்து சுமார் 30 மணி நேரத்துக்கு பிறகே வந்து சைக்கோட்டின் முதல் செல்லானது பல்கி பெறுகிறது. அதாவது வந்து கருவுற்றதுல இருந்து சுமார் 30 மணி நேரத்துக்கு பிறகுதான் சைக்கோட்டினுடைய முதல் செல்லு வந்து வளர ஆரம்பிக்கும். பல்கி பெறுகிறது அப்படின்னா இந்த மல்டிபிகேஷன் ஆகுது. செல்ஸ் வந்து மல்டிபிகேஷன் ஆகுது. அது எவ்வளவு நேரத்துக்கு பின்னாடி தொடங்குதுன்னு சொல்றாங்க? அதாவது 30 மணி நேரத்துக்கு பிறகுதான் கரு ரெண்டும் சைக்கோட்டு உருவாயிருச்சு. அதாவது விந்து அண்டும் சேர்ந்துருச்சு. அப்ப உருவாயிருச்சு. ஆனா பட் அது எப்ப பெருக ஆரம்பிக்குது, பல்கி பெருக 30 மணி நேரத்துக்கு பிறகுதான் சைக்கோட்டின் முதல் செல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ பல்கி பெருகிறது. இதனை தொடர்ந்து 4வது நாளில், இதிலிருந்து 4வது நாள் 30 மணி நேரத்துக்கு பிறகு இருக்கக்கூடியதுல இருந்து தொடங்கி 4வது நாளிலிருந்து 60 முதல் 70 செல்கள் இணைந்து, அதுக்கடுத்து வந்து என்ன கிட்டத்தட்ட செல்ஸ் மல்டிபிகேஷன் ஆச்சா? அப்ப எத்தனை செல்ஸ் சொல்றாங்க? 4வது நாள்ல இருந்து 60ல இருந்து 70 செல் வரைக்கும் இணைந்து ஒரு வெற்றிடத்தை, அதாவது வந்து பிளாஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ற திரவத்தை நிறைந்த ஒரு பந்தை உருவாக்குது. அது வந்து ஒரு வெற்றிடம் நிறைந்த ஒரு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எதை சொல்லலாம் அப்படின்னா, அந்த பிளாஸ்மாவோட எக்ஸாம்பிளா சொல்லலாம். அது திரவமும் இல்லாம திடப்பொருளும் இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒன்று சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு வந்து உருவாகும். அது பந்து போன்ற ஒரு அது அது பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த பிளாஸ்டோசிஸ் அப்படின்ற அந்த பந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த வெற்றிடமான ஒரு பந்து இருக்கு பாத்தீங்களா, அது அந்த திரவம் நிறைந்ததாக இருக்கும். லிக்விட் ஃபார்மட்ல இருக்கும். அதுல எத்தனை செல்கள் அப்படின்னா நியர்லி வந்து 60ல இருந்து 70 செல்கள் வரைக்கும் இணைந்து அது உருவாக்கும். அப்புறம் பிளாஸ்டோசிஸினுடைய உள்ளே உள்ள செல்கள் இருக்கு பாத்தீங்களா, உள்ளே உள்ள செல்கள் வந்து அதாவது கருவட்டு, எம்பிரியானிக் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவட்டுனா அது வட்ட வடிவத்துல இருக்கனால அது கருவட்டு. கரு வந்து வட்ட வடிவத்துல இருக்கும். ஸோ எம்பிரியானிக் டிஸ்க் அப்படின்றது. அப்ப வந்து டிஸ்க்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நடுப்பகுதி வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் மேல புஷ்ன்னு இருக்கும். வெளியில உள்ள ஓரப்பகுதிகள்லாம் அப்படின்னா உள்ளடங்கி நிற்கும். ஸோ நடுப்பகுதி மட்டும் எப்படி ஊத்தாப்பம் போது இந்த அப்பம் எல்லாம் சுடும் போது வந்து நடுப்பகுதி மட்டும் வீங்கி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும் டிஸ்க். அந்த மாதிரி இருக்கு என்று அழைக்கப்படுது. இதை வந்து எப்படி சொல்றாங்க? பிளாஸ்டோசிஸினுடைய உள்ளே உள்ள செல்கள் வந்து கருவட்டு, எம்பிரியோ டிஸ்க் அப்படின்னு அழைக்கிறாங்க இதை அப்படின்னு. இதுவே ஒரு புதிய உயிரியாக இதுல இருந்து தான் ஒரு உயிரி உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ட்ரோபோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு. மெலிந்த வெளிய வளைய செல்கள் உயிருக்கு வடிவத்தை கொடுத்து பாதுகாக்கிறது. அதாவது மேல வந்து ஒரு லேயர் இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப மெல்லிசா தின்னான ஒரு லேயர் இருக்கு. அந்த அந்த வளைய செல்கள் தான் என்ன பண்ணுது, இந்த உயிரிக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டம் அளிக்கக்கூடிய வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செல்கள்லாம் வந்து செல்லுடைய வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து வாங்கி கொடுக்குறது பத்தியில, அதை பாதுகாக்கிறது பத்தியில, அதே மாதிரிக்கே இங்க இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து அந்த வேலையை பண்ணுது. இது அப்ப 3 நிலையா பிரிக்கிறோம் ப்ரீநேட்டல் ஸ்டேஜ்ல. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன விதமான வளர்ச்சி நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ல எப்படி வளர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கருமுட்டை காலம் அப்படின்னு சொல்றோம். பீரியட் ஆஃப் எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கருவுட்ட 8வது வாரத்துல இருந்து கரு பதித்தலோடு கருமுட்டை காலம் நிறைவருகிறது. அதாவது கருவுட்டதுல இருந்து 8வது வாரத்துக்களோட கரு பதித்தலோடு கருமுட்டை காலம் அப்படின்றது நிறைவாயிருது அப்படின்றது. சோ முதல் வாரத்தில் கருவட்டானது நம்ம சொன்னோம்ல, எம்பிரியோ டிஸ்க்னு சொன்னோம்ல, 3 வகையான செல் அடுக்குகளை உருவாக்குறது. அப்ப வந்து இந்த பீரியட்ல இந்த கருமுட்டை காலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கருமுட்டை காலம் வந்து எத்தனாவது வரைக்கும்? 8வது வாரம் வரைக்கும். அப்ப 8வது வாரம் வரைக்கும் என்ன அந்த குழந்தையில நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாற்றம் நடக்குது வளர்ச்சியில அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ச்சி அந்த முன்னேற்றத்துல ஒண்ணு வந்து எக்டோடேர்ம் அப்படின்றது. டேர்ம் அப்படின்றது என்னன்னா அந்த லேயர், அதாவது தோல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எண்டோடேர்ம். நம்ம டெர்மட்டிஸ் அப்படின்னா என்னது? டெர்மட்டிஸ் அப்படின்னா தோலை பற்றியானதுதான். அதுதான். சோ அப்ப வெளியுறை, நடுவுறை, உள்ளுறை. இது வந்து வெளியுறை அப்படின்றது எக்டோடேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடுவுரை அப்படின்றது மீசோடேர்ம் ஆர் மிடில் டேர்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உள்ளுரை அப்படின்றது எண்டோடேர்ம்னா எண்டோனா உள்ள, எக்ஸோ ஆர் எக்டோனா வெளியில. 2 நாவும் வச்சுங்க. சரியா கேட்பாங்க. அப்ப வந்து வெளியுறைன்னு சொல்லக்கூடிய எக்டோடேர்ம் வந்து இது வந்து நரம்பு மண்டலம் தோலாக மாறுகிறது. ஃபர்ஸ்ட் அப்ப இது நரம்பு மண்டலம் தோலாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க எக்டோடேர்ம் அப்படின்றது. நடுவுரையை பொறுத்தவரை மீசோடேர்ம் என்ன பண்ணா நடுவுல இருக்கக்கூடியது. இது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸுக்குள்ள என்ன பாகுது அப்படின்னா தோலா மாறுது. நர்வ்ஸ்ல இருந்து செல்கள் உருவாகி அப்புறம் தோலை உருவாக்குது. அதுக்கடுத்து நடுவுரையில பார்த்தோம் அப்படின்னா இது தசைகள், எலும்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலமாக மாறுகிறது. அப்ப நடுவுரை எல்லா உடையும் ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த கருவட்டானது அந்த எம்பிரியோ டிஸ்க்னு சொன்ன பதிலா அது வந்து 3 அடுக்குகளை இது உருவாக்கு. அந்த முதல் அடுக்கு எப்படி உருவாகுதுன்னா மேல உள்ள லேயரு, அந்த மேல உள்ள லேயர்ல வந்து நரம்புகள் ஃபுல்லா தோலாக மாறுது. அதே மாதிரி உள்ள தசைகள், எலும்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலத்தை நடுவுரை மீசோட்டம் உருவாக்குது.
அடுத்த லேயர் இருக்கு பத்தில இன்னர் லேயர்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர், எண்டோட்டர்ம் சொல்லக்கூடிய உள்ளுறை அப்படின்னு சொல்றோம்ல. இந்த உள்உறை என்ன பண்ணுது அப்படின்னா செரிமான மண்டலம், நுரையீரல், சிறுநீர் பாதை, சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள் எல்லாத்தையுமே வந்து மாற்றுது. கிட்டத்தட்ட 38வது நாளில் சிசுவினுடைய தலை பெரிதாகி, அதாவது 38வது நாளிலேயே சிசுவினுடைய தலை பெரிதாகி மூளை உருவாயி. அப்ப எப்ப மூளை உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 32வது நாள்ல சிசுவினுடைய தலை பெரிதாகி மூளை உருவாகிறது. அப்ப கருவுற்றது முதல் மாத இறுதியில் கருவானது கருவுற்றதுல இருந்து அந்த மாத இறுதிக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா 32வது நாள்ல தலை பெருசாயிருச்சு. அப்ப இப்ப தலை பெருசாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா உடலினுடைய அளவு பெருக்கம் நடந்திருக்கு. அப்ப மாத இறுதியில் கருவானது எவ்வளவு 1/4 இன்ச்சு நீளத்துடன் அது இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த முதல் மாத இறுதியில் கரு எவ்வளவு இன்ச்சு நீளத்தில் இருக்கும் அப்படின்னா 1/4 இன்ச்சு நீளம் 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீளத்துடன் மில்லியன் கணக்கிலான செல்கள் கொண்டிருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் 60 முதல் 70 செல்கள் வரை இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட். நம்ம 3 நிலைகளை பிரிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கருவினுடைய ஆரம்ப நிலையில 60ல இருந்து 70 செல் இணைஞ்சுதான் ஒரு பிளாஸ்டோசிஸ் அப்படின்ற ஒண்ணு உருவாக்க சொல்றீங்களா. அதே சேம் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்க வந்து எத்தனை அந்த இதுல அந்த 1/4 இன்ச்சு நீளம் இருக்கக்கூடியதுல மில்லியன் கணக்கான செல்கள் வந்து அதுல இருக்குது. சோ மேலும் வாய், கண், மூக்கு, தாடை, கழுத்து போன்ற பகுதிகளை அப்ப உருவாக்குது. இந்த தருணத்தில் கருமுட்டையானது 1 இன்ச் நீளம் 1 அவுன்ஸ் எடை கொண்டதாகவும் இருக்கும். அப்ப இந்த நேரத்துல எப்படி இருக்குமா, இந்த கருமுட்டை நிலை இருக்கக்கூடிய இதுல பார்த்தோம் அப்படின்னா 1 இன்ச் நீளமும், அப்ப கொஸ்டின்ல கேட்பான் 1 இன்ச் நீளமும் 1 அவுன்ஸ் எடையில வந்து 1 அவுன்ஸ் கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7வது வாரத்தில் அதிவேகமாக, அதாவது ஒரு நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட 2,50,000 நியூரான்கள் நரம்பு குழாயின் உள்ளே உற்பத்தி தொடங்குகிறது அப்படின்றது. அப்ப கேட்பான் 7வது வாரத்தில் எந்த மண்டலம் ரொம்ப வேகமா குரோத் ஆகுது பார்த்தோன்னா நரம்பு மண்டலம். அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு நிமிடத்திற்கு சொல்றான் பெர் மினிட் வந்து அரௌண்ட் 2,50,000 நியூரான்ஸ் அப்படின்றது என்னது, நரம்பினுடைய அதாவது நரம்பு மண்டலத்தினுடைய செயல் அலகு நியூரான். நரம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். நியூரான் அப்படின்னா என்னது, நரம்பு மண்டலத்தினுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி நெர்வஸ் சிஸ்டம். அது அந்த நரம்பு குழாய்கள் உற்பத்தி ஆக தொடங்கும். இது எத்தனாவது வாரத்தில் தொடங்குது, 7வது வாரத்துல தொடங்குது. நீங்க பாயிண்ட் ஃபுல்லா இப்ப இந்த இடத்துல இன்ச்சு எவ்வளவு இன்ச்சு நீளம் எப்ப இருக்கும், 1 இன்ச்சு நீளம் 1 அவுன்ஸ் எந்த பீரியட்ல இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின்ல அவங்க கேட்பாங்க. சரியா. அப்ப நரம்பு மண்டலம் எப்படி குரோத் ஆகுது 3வது பீரியட்ல அப்படின்றத பார்த்திருக்கோம். அடுத்து வந்து 3வது இது பார்த்தோன்னா பீரியட்ஸ் ஆஃப் ஃபீட்டஸ் சொல்லக்கூடிய வளர் கரு காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து கரு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம், அதாவது பிறப்புக்கு முந்தைய காலநிலையினுடைய நீண்ட காலநிலையை கொண்டது. இங்க 8 வாரத்தோட இங்க முடிஞ்சிருச்சு பத்தியெல்லாம். 8 வாரம் முடிஞ்சோடனே இங்க இருந்து 9 வாரத்துல தொடங்கி நம்ம ஏற்கனவே சொன்ன 38வது வாரம் 38 வாரம் இருக்குவாங்க, அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நெறிய பருவம், அதாவது நீண்ட நெறிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். இந்த 3 நிலையா பிரிச்சோம் பத்தியில ப்ரீநேட்டல் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா கருவினுடைய ஆரம்ப நிலை. இது வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் தான். சரியா. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா 8 வாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் 2வது கருமுட்டை நிலை. இது வந்து கிட்டத்தட்ட 38 வாரம் வரைக்கும் இருக்கும். அது 8வது வாரத்துல இருந்து தொடங்கி 38வது வாரம் வரைக்கும் இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ 9வது வாரத்துல தொடங்கி. சரியா. சோ வளர்க்க காலமானது பிறப்புக்கு முந்தைய காலநிலை நீண்ட காலம். அப்ப எது வந்து இந்த 3 நிலைகள்ல வளர்க்கரு நிலை நீண்ட காலமா, இல்ல வந்து கருமுட்டை அந்த காலம் நீண்ட காலமா, இல்ல தொடக்க நிலை நீண்ட காலமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதுதான் நீண்ட காலம். அதாவது கருவுட்ட 9வது வாரம் தொடங்கி குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலத்தை குறிக்கிறது. மேலும் 9வது மாதத்தில் வந்து சிசுவினுடைய உடல் உறுப்புகள், தசை, நரம்பு மண்டலம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து இணைக்கப்படும். இப்ப வந்து என்னதான் இன்டகிரேஷன் ஏற்படுத்துச்சு. முதல்ல வந்து உறுப்புகள்லாம் தனித்தனியா வளர்ந்துச்சு. அப்புறம் உடல் உறுப்புகள், தசை மண்டலம், நரம்பு மண்டலம் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு இணக்கமான, அதாவது நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் சொல்றோம்ல, அந்த கோஆர்டினேஷன் அதை உருவாக்கிது. சோ பிறப்புக்கு பிந்தைய காலத்தை சில நேரங்களில் வந்து முப்பருவங்களாக அல்லது 3 சம காலங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மாதத்தினுடைய இறுதியில் முதல் பருவம் அதாவது முப்பருவம் அப்படின்றது வந்து ட்ரைமெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது முடிவடைகிறது அப்படின்னு. 2வது முப்பருவ மத்தியில் வந்து 17 முதல் 20 வாரங்கள் இடையில் சிசுவானது பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது. அப்ப இதையே அவங்க பிரிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜஸையே ஒரு 3 பருவமா பிரிக்கிறாங்க. அதுக்கு பிறப்புக்கு முந்தைய பீரியட் நம்ம 3 நிலைகளை பிரிச்சோம். அந்த 3 நிலைகளை இந்த நிலைகளை 3ஆ பிரிக்கிறாங்க. அடுத்து சிசுவான பெரிய வளர்ச்சி. இதனை சிசுவினுடைய அசைவின் மூலம் தாய்மார்கள் உணர முடியும். அப்ப வந்து எந்த வாரத்துல குழந்தை அசையுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து 17 முதல் 20 வாரங்களுக்கு இடையில் சிசுவானது பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தனால அது வந்து அந்த தாய் சேய் இணைப்பு திசுவோடு இணைஞ்சிருக்கும். உள்ள வந்து பிளசண்டான்ற ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவத்தில் அது மூவிங் இருக்கும். சோ இதனை சிசுவினுடைய அசைவின் மூலம் தாய்மார்கள் உணர முடியும். சிசு அசையும் போது ஏன்னா உருவம் பெருசாயிருச்சு. அப்ப இரண்டாவது முப்பருவம் முடிவில் சிசுவினுடைய பல்வேறு உறுப்பு நன்கு வளர்ச்சி அடைகிறது அப்படின்றது.
20வது வாரத்திலிருந்து குழந்தை பிறக்கும் வரை சிசுவினுடைய மூளை எடையானது 10 மடங்கு அதிகரிக்குது. பாருங்க, நரம்பு மண்டலத்துல மிகப்பெரிய, அதாவது 20 வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மூளையினுடைய எடை வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதிகரிச்சது. அப்ப 20ல இருந்து 38 கிட்டத்தட்ட 18 வாரங்கள் அதிகரிக்கிறது. இறுதி 30 பகுதியான சிசுவானது முழு வளர்ச்சி அடைந்து உயிர் வாழும் நிலையினை பெறுகின்றது. சோ இந்த இடத்துல வந்து எல்லா உறுப்புகளும் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. முழுமையான வளர்ச்சி நிலையில தான் இந்த குழந்தை இப்ப வந்து வெளியில அதாவது வந்து உயிர் வாழும் நிலைக்கான தகுதியை இந்த உயிர் பெற்றிருக்கு. இந்த சமயத்தில் சிசுவானது 5 பவுண்ட் எடையும். அப்ப வந்து 38வது மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய எடை வந்து என்னன்னா, அவங்க சாப்பிடுற ஊட்டச்சத்தை பொறுத்து சில குழந்தைகளுக்கு எடை மாறுபடலாம். அது ஒரு ஸ்டாட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா 5 பவுண்ட் எடையும் 7 இன்ச்சு நீளமும் உடையதாக இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஆரோக்கியமான குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப சிசுவானது பிறக்கு முன்னாடி எவ்வளவு எடை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 5 பவுண்ட் எடையும், அதனுடைய தொடக்கத்துல 1 இன்ச்சு இருந்தது. இப்ப 7 இன்ச்சு. குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை எவ்வளவு இன்ச்சு இருக்கும்? 7 இன்ச்சு நீளம் உடையதாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். சோ கொஸ்டின்ல கேட்கக்கூடிய பகுதி அது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை பிறந்தாச்சு, குழவி பருவத்துக்கு வந்தாச்சு. குழவி பருவத்தை ஏற்கனவே தளர் நடைபருவம், அடுத்து இன்ஃபன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு 2 விஷயம் அதாவது முன் பள்ளி பருவம் அப்படின்னு நம்ம பிரிச்சோம். அப்ப குழவி பருவமானது பிறப்பிலிருந்து 1 வருடம் வரை நீடிக்கிறது. அப்ப 1 வருடம். அப்ப குழவி பருவம் எந்த பீரியட்னு கேட்டாங்கன்னா 1 வருடம். அது தெளிவா ஆன்சர் வச்சுங்க. இந்த தருணத்தில் குழந்தைகள் பெற்றோர்களை முழுவதுமாக சார்ந்து, இது வந்து 1 வருஷம் வரைக்கும் குழந்தைகள் முழுமையா பெற்றோர் வந்து இதைத்தான் சார்ந்திருக்கும். ஃபீடிங் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பெற்றோர்களை சார்ந்தா இருக்கும். சோ மேலும் மொழி மேம்பாடு, அடையாள நினைவுகள், புலனுறுப்பு ஒருங்கிணைப்பு போன்ற செயல்கள் ஆரம்பமாகுது. இந்த இடத்துல வந்து மொழி மேம்பாடு, இந்த இடத்துல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்பா பேசுறத இல்ல அம்மா பேசுறத அதை வந்து வார்த்தைகள் அது இது பண்ணிட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டா அப்படியே வாயை ஓப்பன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் அடையாள நினைவுறுப்பு, புலனுறுப்பு ஒருங்கிணைப்பு போன்ற செயல்கள்லாம் இதுல ஆரம்பமாயிருச்சு. சோ இதுல ஃபர்ஸ்ட் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழவி பருவத்தினுடைய முதல்ல வந்து பிசிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்ப வந்து இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் ஒவ்வொரு பருவத்திலையும். இப்ப ஒவ்வொரு பருவத்தையும் பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் எப்படி பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சமூக இதுதான் கொஸ்டின்ல அதிகப்படியா முதல்ல முன்னாடி உள்ளது டேட்டாஸ். அது தகவல்கள். எந்த இதுல எவ்வளவு வளர்ச்சி ஆயிருக்கும், எவ்வளவு பவுண்டு எடை கூடி இருக்கும், எத்தனை வாரம் வரைக்கும் வளரும் அப்படின்றத பத்தியான தகவல்கள். பட் இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடியது வளருதல். வளருதல்னா என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது வந்து குரோத் அப்படின்னு பார்த்தோம். இப்ப குழந்தை வந்து இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல என்ன விதமான டெவலப்மெண்டல், என்ன விதமான டைமென்ஷன்ல அந்த குழந்தை டெவலப்மெண்ட் ஆகும். அதாவது ஸ்டேஜஸ் அண்ட் டைமென்ஷன் சொல்றாங்க இல்லையா? இது வந்து டைமென்ஷனுடைய கேட்டகரியில வரக்கூடிய தகவல். ஸோ என்னென்ன டைமென்ஷன்ல டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதுல உள்ள முக்கியமான பகுதிகளை நீங்க அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டா போதும். எல்லாத்தையும் படிக்கணும் தேவை. இப்ப உடல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது தெளிவாவே வந்துருச்சு. உடல் வளர்ச்சி அப்படின்னா ஒன்லி பிசிக்கல் குரோத் அப்படின்றதா. அப்ப பிசிக்கல் குரோத்தை எப்படி நம்ம இண்டிகேட் பண்ண முடியும், எப்ப அளவீடு செய்ய முடியும்? அதனுடைய உடலினுடைய எடை மற்றும் அதனுடைய உயரம், எலும்பினுடைய தன்மை, எலும்பினுடைய எடை, அதை இது மாதிரி பார்த்தல், கேட்டல் போன்ற புலனுறுப்புகளுடைய வளர்ச்சியை குறிப்பதாகும். அப்ப உடல் வளர்ச்சினா எதை இண்டிகேட் பண்ணுது? உயரம், எடை, எலும்பினுடைய தன்மை, பார்த்தல், கேட்டல் போன்ற புலனுறுப்புகளுடைய வளர்ச்சி. அப்போ இங்க வந்து சென்சேஷனல் ஆர்கன்ஸ், சென்ஸ் ஆர்கன்ஸும் வளர்ச்சியா இருக்கணும். அப்ப அதை சொல்றாங்க. வெறும் உயரம், எடை மட்டும் கிடையாது. அப்ப கொஸ்டின்ல இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உடல் எடை, எடைக்குள்ளே எலும்பினுடைய எடையும் வந்துடும். எலும்பினுடைய தன்மையை பத்தி பேசுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தல், கேட்டல் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். அதாவது குறிப்பா வந்து கண் மற்றும் காது, இந்த ரெண்டும் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு இது சொல்லும் போது அதை அசைவு கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. தலை முதல் பாதம் வரை மத்திய பகுதி முதல் கை கால்கள் வளர்ச்சி. அப்ப வந்து தலை முதல் பாதம் வரை இது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த வளர்ச்சியை வந்து சொல்லுவாங்க. அதனுடைய பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தலை முதல் பாதம் வரை, மத்திய பகுதி முதல் கை கால்கள் வளர்ச்சி வரை. அதாவது வந்து இது 2 பெரிய பிரிக்கிறோம். ஒண்ணு தலை முதல் பாதம் வரை அப்படின்னு. இப்ப தலை முதல் பாதம் வரைன்னா இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க தலை முதல் பாதம் வரை, அதாவது வந்து டவுன்வர்ட் ஆக்ஷன் வச்சுங்களேன், இந்த மாதிரி ஆக்ஷன். அதே மாதிரி வந்து மத்திய பகுதி முதல் அப்படின்னா, இப்ப சென்ட்ரல் இங்க இருக்கு பார்த்தீங்களா, சென்ட்ரல் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பைனல் கார்டு போது இதுல இருந்து மையத்திலிருந்து வெளிப்பகுதி நோக்கி அப்படின்றது. அப்போ மத்திய பகுதியிலிருந்து கை கால் நோக்கிய வளர்ச்சி. அப்ப இதெல்லாம் வளர்ச்சி அடை. இதெல்லாம் எந்த ஸ்டேஜ்ல நடக்குது? பிசிக்கல் குரோத் இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல நடக்குது. உயிர் வாழ்வதற்கான தேவையான தன்னியல்பான அடிப்படை செயல்களின் வளர்ச்சி. அதாவது உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு 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 உயிர் வாழணும் அப்படின்னா, அப்ப அதற்கான தன்னியல்பு அடிப்படை செயல்கள் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முதல்ல உடல் வளர்ச்சி பார்த்துட்டு அப்புறம் அடுத்து காக்னிட்டிவ் வளர்ச்சிக்கு வரும். பெரும்பாலான நேரங்களில் உள்ளங்கைகளை மடக்கியே வைத்திருப்பார்கள். குழந்தையை பார்த்தோன்னா, சின்ன குழந்தை பார்த்தோன்னா கையை மடக்கி தான் வச்சிருக்கோம் எப்பவுமே. அது ஃபுல்லா வராது. அது வந்து அந்த 1 வயசு வரைக்கும் அப்படித்தான், இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல அப்படித்தான் இருக்கும். கைகள் கண்களை ஒருங்கிணைக்க தெரியாது. கைகள் கண்களை ஒருங்கிணைக்க தெரியாது. இப்ப ஒரு குழந்தை ஒரு ஏதாவது ஒரு இதை எடுக்க போகுறான்னா, கண்ணு ஒரு பக்கம் இருக்கும், கை ஒரு பக்கம் இருக்கும். அந்த கோஆர்டினேஷன்ஸ் இருக்காது. அதாவது கைகள் கண்களை ஒருங்கிணைக்க தெரியாது. 2ம். இப்ப வந்து
ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அது செய்யாது. அப்ப இதெல்லாம் கொஸ்டின் முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாமினேஷன். எந்த பீரியட்ல இதுக்கு தெரியாது, அதாவது ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் தெரியாது, கை கண்களை ஒருங்கிணைக்க தெரியாது. ஆனா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருந்தால் தான் சரியான மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா தெரிந்த முகங்கள் குரலினை பார்க்கும்போது கேட்கும்போது புன்னகை புரியும். இப்ப ஏதாவது குழந்தை வந்து அவங்க அம்மா வந்தோ இல்ல அவங்க அப்பாவோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் குழந்தைய எடுத்து வளர்க்கக்கூடியவங்க பார்த்தோம், நான் பக்கத்துல வந்தா அவங்க அம்மாச்சி வந்தா இல்ல அவங்க ஆத்தா வந்தா பார்த்தவொடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும். ஆனா வேற யாரோ வந்து அப்ப அந்த முகத்தை வச்சு அது ஒரு அடையாளம் காண்றோம். ஆனா மற்றவங்க வந்தா சிரிக்காது, அது மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தை. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த வேரியேஷன் குழந்தைக்கு இப்போ ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஏதேனும் ஒரு அசையும் ஏதேனும் ஒரு அசையும் அதாவது ஒரு அசைவு இருக்கும். பொருளையோ அல்லது பராமரிப்பாளரை பார்க்கும்போது கண்களை திருப்பும். திடீர்னு யாராவது ஒருத்தவங்க அவங்களை பராமரிக்கணும், அந்த குழந்தை வளர்க்கக்கூடியவங்க, அடாப்டட் சைல்டு, அடாப்டட் மதர்ன்னு சொல்லுவாங்க, இவங்களையோ அதை பராமரிக்கக்கூடியவங்களோ இல்லை அந்த தாயோ பார்க்கும்போது டக்குன்னு அந்த கண்களை திருப்பும். தன்னுடைய தோள்கள் மற்றும் கால்களை நெளிந்து கொடுக்கும். தோல் கால்னா இப்படி லைட்டா அப்படியே ஒரு மூவ்மெண்ட்ஸ் பண்ணும். அடுத்து முதல் பல் அல்லது பால் பற்கள் முளைக்க தொடங்கும். அப்ப இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணுது, முதல் ஒரு வருடத்துக்குள்ள தான் பால் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப முதல் பல் எப்ப முளைக்கும் அப்படின்னா எந்த ஸ்டேஜ்ல முளைக்கும், இன்ஃபன்சி ஸ்டேஜா, சில்ட்ரன்ஸ் சைல்ட்ஹுட் ஸ்டேஜா அப்படின்றத கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப வந்து முதல் பல் எப்போ முளைக்குது, ஒரு வருடத்துக்குள்ள இன்ஃபன்சி ஸ்டேஜ் சொல்லக்கூடிய அந்த சிசு பருவத்துல தான் அது வளருது. அதுல முளைக்கிற பல்லுக்கு அந்த முதல் பல்லுக்கு பேர் என்ன, பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மில்கி டீத் அப்படின்னு சொல்லுவாங்க, மில்கி டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் வந்து அது வந்து விழுந்துதான் அப்புறம் முளைக்குன்னு வச்சுங்களேன். அடுத்து எல்லா பல்லும் வளர்ந்த பிறகு விழுந்து விழுந்து ஒண்ணு முளைக்கும். சத்தம் அசைவுகள் வரும்போது திசைக்கு தன்னுடைய நிலையை திருப்பும். ஏதாவது திடீர்னு ஏதாவது பொருள் விழுகுது இல்ல ஏதாவது அங்க இருந்து சவுண்ட் யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த எந்த பக்கம் சவுண்ட் இருக்குதோ அந்த பக்கம் இந்த ஒரு வயசுக்குள்ள போய் திருப்பி அந்த இதை பார்க்கும். அப்புறம் பால் குவளையை தன்னுடைய கைகளால் பிடித்து பால் குடிக்கும். முதல்ல வந்து தொடக்க காலத்துல அந்த குழந்தை அதை பிடிக்க தெரியாது. அந்த பால் பொட்டியை வந்து குழந்தைக்கு அதை கரெக்டா வச்சு அதை கையில பிடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது பிடிச்சிக்கிட்டு குடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். பிறர் உதவியுடன் அமர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு வயசுல உட்கார ஆரம்பிக்கும். ஸோ பாலுறுப்புகளை அடிக்கடி தோடும். பாலுறுப்புகள் அப்படின்றது அது அந்த பாலுறுப்புகளை அடிக்கடி கை வச்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அந்த பிறப்புறுப்புல கை வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கே தான் இந்த இதுல இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து சமத்தரையில் தானே குப்புற விழும். சமத்தரையா இருந்துச்சுன்னா அது பிறண்டு படுத்தும், அப்படியே குப்புறப்படுத்தும். எந்த பொருளையும் வாயில் எடுத்து வைக்கும். எந்த பொருள் கிடந்தாலும் சரி அதை எடுத்து வாயில வைக்கும். குழந்தை பார்த்தோன்னு சொல்லலாம். அதுக்காக சில பேர் என்ன உர போட்டு விட்டுருவாங்க கையில குழந்தை. அது மாதிரி எதையும் எடுத்து வைக்க கூடாதுன்றக்காண்டி. ஏன்னா அதுல உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் குழந்தைக்கு. அடுத்து வந்து தானே நகர வளம் வர ஆரம்பிக்கும். நகர ஆரம்பிக்கும். அப்படியே லைட்டா நக்கிச்சு நகர ஆரம்பிக்கும். பிறர் உதவியுடன் வந்து கோலையில் பால் குடிக்க முயலும். பிறர் உதவியுடன் வந்து இப்ப கோலையில பால் குடிக்க ஆரம்பிச்சு. இந்த ஒரு வயசு முடியும் போதெல்லாம் பார்த்தோன்னா அது வரைக்கும் பால் குட்டியில பிடிச்சிக்கிட்டு குடிச்ச குழந்தை இப்ப வந்து கோவலையில யாராவது பிடிச்சிக்கிட்டு குடிச்சாங்கன்னா அந்த கோவலையை அப்படி கடிச்சுக்கிட்டு குடிச்சிடும் அந்த குழந்தை பாலை குடிக்கும். தானாகவே அமர முடியும். பிறர் உதவியுடன் நடக்க முற்படுவார்கள். ஒரு வயசுலேயே சில குழந்தை எல்லாம் பார்த்தோன்னா அட்வான்ஸ் இருக்கக்கூடிய நடக்க முற்படுவாங்க. அது இந்த ஜெனட்டிக், அதெல்லாம் மரபு. அந்த அவங்களுடைய பேரண்டல் ஜீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்ஸா இருக்கு அப்படின்னா குயிக்கா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தந்த செயல அவங்கவுங்க பண்ணாங்க, மூதாதைகள் பண்ண மாதிரிக்கே. ஒரு கையிலிருந்து மற்ற கையிலுக்கு பொருளை மாற்றும். இப்ப இந்த கையில ஒரு பொருள் வச்சிருந்தா அது இந்த கையில வச்சுட்டு கடிச்சிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கையில வச்சிருக்க இந்த கையில மாத்திக்கிறது. இந்த மாதிரி ஒரு செயல் அதுக்கு இருக்கும். அப்புறம் ஆட்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல்களுடைய துணையுடன் சிறு சிறு பொருட்களை எடுக்கும். சின்ன சின்ன பொருட்களை குழந்தை எடுக்கிற பார்த்தோம்னா நல்லா தெரியும். அதாவது அவன் என்னென்ன விரல் சொல்றான் பாருங்க. ஆட்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல், இந்த விரலை வச்சுதான் அதை பயன்படுத்தி இருக்கு. மற்ற விரல்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செயலும் அந்த குழந்தைக்கு இந்த பீரியட்ல இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 முதல் 5 வாரங்கள் குழந்தை பிறக்கும் போது உள்ள எடையை போல 2 மடங்காக, அதாவது 4 முதல் 5 வாரங்கள் வரைக்கும் என்ன எடை அந்த குழந்தைக்கு இருக்கோ அது மாதிரிக்கான 2 மடங்கு 10 முதல் 12 வாரங்கள்ல மாறி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2.5 கிலோகிராம் முதல் 3.5 கிலோகிராம் வரைக்கும் 5 வாரத்துக்கு மேல அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மடங்காக 10 வாரம் முதல் 12 வாரங்களுக்குள்ள இந்த அதிகரிப்பு இருக்கும் அப்படின்றதுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து டேட்டாஸ் பார்த்தவொடனே உங்களுக்கு தெரியும். அடுத்து 1 முதல் 3 மாதங்களில் 3 சென்டிமீட்டர் உயரம். இப்ப பாருங்க இது வந்து எடை எப்படி கூடுது. ஃபர்ஸ்ட் அப்ப வந்து கேட்பாங்க, அதாவது இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல 5 வாரங்களுக்கு பிறகு குடை வந்து எத்தனை மடங்காக கூடும் அப்படின்னு கேட்பாங்க. 2 மடங்காக கூடும். அது எந்த வாரங்கள்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி இதனுடைய அந்த உயரம் பார்த்தோம் அப்படின்னா 1 முதல் 3 மாதங்கள் வரை 3 சென்டிமீட்டர் உயரம். ஃபர்ஸ்ட் 3 மந்த் குழந்தை பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் 3 சென்டிமீட்டர் வந்து உயரம் இருக்கும். ஏன்னா பிறக்கும் போது வந்து நம்ம என்ன சொன்னோம், 1 பவுண்டு எடையும் ஒரு 7 இன்ச்சு நீளமும் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்போ என்னாச்சு, 3 சென்டிமீட்டர் அதுல இருந்து வளர்ந்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 முதல் 6 மாதங்கள் வரை 2 சென்டிமீட்டர் உயரம் வளரும். அடுத்து 7 முதல் 12 மாதங்கள் வரை, அப்போ 1 இயர் முடிய போகுது. ஸோ இன்ஃபன்சி ஸ்டேஜ் முடிய போகிற ஸ்டேஜ் 12 மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரமும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு,
47.5 இருந்து 53.75 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த குழந்தை. ஸோ பிறந்ததுல இருந்து வளர்ச்சி 1 முதல் 3 வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், 4 முதல் 6 வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், 7 முதல் 12 வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் வளரும் அப்படின்றது அதுல உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கும்போது சொன்னோம். 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர். முதல்ல ஃபர்ஸ்ட்ல பார்த்தா 3 சென்டிமீட்டர் வளர்ந்தது, அடுத்து பார்த்தா 2 சென்டிமீட்டர் தான், அடுத்து 1.5 சென்டிமீட்டர் தான் வளருது. அதுல பாரு சரியா, அந்த அளவுல தான் அது வளர்ச்சி இருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து உடல் ரீதியான வளர்ச்சியில எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்ப காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிதல் திறன் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியை பொறுத்து தான், நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இந்த அறிதல் திறன் வளர்ச்சி இருக்கும். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுல மிக முக்கியமான பங்கு வந்து நரம்பு மண்டலம் அப்படின்றது. சோ இந்த அறிதல் திறன் வளர்ச்சி என்பது குழந்தையினுடைய வளர்ச்சி நிலையில காரண காரியம் அறிதல், அதாவது காரண காரியம் அறிதல் வந்து ஒரு செயலுக்கான விளைவு என்ன காரணம் அப்படின்றத அறியக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி வரக்கூடிய மொழி வளர்ச்சி, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதுக்கடுத்து அறிவு வளர்ச்சி, அதனுடைய இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை உள்ளடக்கிறது. இது எல்லாமே அறிதல் திறன் வளர்ச்சியில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்டை கண்டுபிடிக்கும், ப்ராப்ளம் சால்விங் இது பண்ணும், மொழி வளர்ச்சியில ஏற்படும், அறிவு வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இந்த குழந்தைக்கு இந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது போக உடல் மாற்றங்களும் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க, 12 முதல் 15 அங்குல தூரத்தில் உள்ள பொருட்களை காண முடியும். இப்ப என்ன அப்படின்னா, அந்த பக்கத்துல பார்த்த ஒரு பொருளை தான் பார்த்துச்சு. ஆனா இப்ப இதே ஒன் இயர் பேபியா இருந்துச்சுன்னா, இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தை ஒரு 12 அங்குலம் 15 அங்குலம் தூரத்துல ஒரு பொருளை வச்சா கூட அந்த பொருளை இது காண முடியும். அப்ப அதுக்கு வந்து அப்ப என்ன ஆகுது, அப்புறம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வளர்ந்துருக்கு அப்படின்றதா. தாயினுடைய குரலை கேட்டவுடன் புன்னகை புரியும். உடனே குரலை கேட்டாவே இப்ப புன்னகை வரும். முதல்ல அது முகத்தை பார்த்து புன்னகை புரிஞ்சிச்சு. இப்ப என்ன ஆகுது, கேட்ட உடனே புன்னகை புரிய ஆரம்பிச்சு. திடீரென சத்தம் கேட்கும் திசையை நோக்கி திரும்பும். இதெல்லாம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அது இங்கேயும் நம்ம பார்த்தோம், இந்த பகுதியிலுமே அதை தான் சொல்லியிருக்கோம். சரியா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்கும் திசையை நோக்கி திரும்பும். அடுத்த சுவை, வாசனை, ஏதாவது சுவை இருக்கு அப்படின்னா வாசனை ஆகியவைகளை வேறுபடுத்தி அறிய முடியும். இதுக்கு வந்து என்ன சுவை அப்படின்னு சில இது பார்த்தோன்னா, ஒரு ஏதாவது ஒரு ஒரு உணவுப் பொருளை அவங்களுக்கு ஊட்டுறாங்க அப்படின்னா, சில பொருள் அந்த குழந்தைக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த வாயில இருந்து உப்பி அப்படியே உமிழ்ந்து வெளியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிடாது, உள்ள வாங்காது. ஸோ இதெல்லாம் அது வேறுபடுத்தி அந்த சுவையை, ஒரே சுவையை அது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு அப்படியே பழக்கமாயிருக்கும். இப்போ பிடிஎஸ் ஸ்வீட் சாப்பிட்றாங்கல்ல குழந்தைங்களுக்குலாம், அந்த பிடிஎஸ் ஸ்வீட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு டேஸ்ட்டை விட்டு இன்னொரு டேஸ்ட் நீங்க மாத்தினு வச்சுங்களேன், டக்குனு அந்த குழந்தை சாப்பிடாது. அந்த டேஸ்ட் அதுக்கு தெரியும். ஸோ அறிய முடியும். சுவை நிறைந்த திரவ உணவுகளை தேர்வு செய்யும். அதாவது சுவை நிறைந்த திரவ உணவுகளை தேர்வு செய்து மனமற்ற பொருட்களையே விலக்கி வைக்கவும் செய்யும். சுவை நிறைந்த ஒரு திரவ உணவா இருந்தா அதை நல்லா சப்பி சப்பி குடிக்கும். அதே மாதிரி வந்து மனமற்ற பொருட்களை வந்து விலக்கி வைக்கவும் முடியும் அப்படின்னா, அது வந்து வேணாம்ன்ற மாதிரி உமிழ்ந்து வெளியே தள்ளும். நிறங்கள் ஒளியை பார்க்கும்போது தலையை திருப்பும். அது மாதிரி ஏதாவது கலர் கலரா ஒளி தெரியுது அப்படின்னா, ஏதாவது செல்லுல இருந்து அப்படி வெளிச்சம் தெரியுது அப்படின்னா, அது குழந்தை திருப்பி பார்க்கும். பராமரிப்பு குரலால் கவரப்படும். பராமரிப்பு வந்தாங்கன்னா, பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு வந்தா உடனே அது வந்து அந்த குரல் வந்து கேட்ட உடனே அதுக்கு வந்து தெரியும். கண் பார்வையில் உணவுப்படும் போது வாயை திறந்து உண்பதற்கு எதிர்பார்க்கும். கண் பார்வையில் உணவுப்படும் போது வாயை திறந்து, இப்ப நீங்க குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா, பசியோடு இருக்கக்கூடிய குழந்தை அழுத உடனே சாப்பாடு விட்டுறதுக்காக ஒரு பீடியாச்சரோ இல்ல ஏதோ ஒரு உணவையோ அப்படி நல்லா நசிச்சுக்கிட்டு இருக்கீ அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை ஆன்னு வாயை வந்து என்ன பண்ணும், திறந்து காட்டும். அப்ப அதுக்கு அந்த அந்த அறிவு இருக்கு, அந்த அறிவு இருக்கு அதுக்கு. அடுத்து பராமரிப்பவர்களுடைய அசைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, முகப்பாவங்கள், இதெல்லாம் அதுக்கும் பிரதிபலிக்கும். பராமரிப்பவர்கள்னா அந்த அடாப்டட் டாய்ஸ், அவங்களுடைய தாயே இருக்கலாம். அவங்க யாரை பராமரிக்கிறாங்களோ அவங்களுடைய அசைவுகள் மற்றும் முகப்பாவங்களை அது மாதிரிக்கே இந்த குழந்தையும் பிரதிபலிக்கும். ஒரே ஒரு பொம்மை மீது ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தும். இந்த இடத்துல ஒரு பொம்மை தான் அதுதான் இருக்குன்னு நினைக்க, நீங்க பல பொம்மை போட்டா கூட ஒரு பொம்மை மட்டும் தான் அது கையில வச்சுக்கணும், எல்லா பொம்மையும் எடுத்துக்கூடாது. அதுல ஒண்ணுலதான் கவனம் செலுத்தும். ஒரு பொம்மை எடுத்து கொஞ்ச நேரம் கவனம் செலுத்த கீழே போட்டு இன்னொரு பொம்மை எடுத்து அதுலதான் கவனம் செலுத்தும். வெவ்வேறு பொம்மைகளை ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தாது. பராமரிப்பவர்கள் பேசும் வார்த்தைகள், சத்தங்களை குழந்தைகள் பிரதிபலிக்கும். அதே சத்தங்களை இந்த குழந்தைகள் வந்து பிரதிபலிக்கும். முதலில் பேச ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கான வாயை வந்து ஓபன் பண்ணும். இதெல்லாம் வந்து என்னது, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிதல் திறன் வளர்ச்சியில் வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தோன்னா சமூக மன எழுச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்தோம் அப்படின்னா, சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இது சமூக மன எழுச்சி வளர்ச்சி ஒன்றோடு ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தா நெருங்கிய தொடர்புடையதாகவும், சமூக மன எழுச்சி வளர்ச்சியுடன் என்பது பிறருடன் நட்புடன் பழகுவதையும் இணக்கமான செயல்தன்மையும் குறிக்குதா. எப்படி வந்து அதாவது வந்து சமூக மன எழுச்சி அப்படின்றது பார்க்கும்போது, சமூகம் வந்து மற்றவங்களோட எப்படி வந்து அவங்களுடைய தொடர்பு இருக்கு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட அப்படி எப்படி தொடர்பு இருக்கு, அதே மாதிரி மன எழுச்சி வளர்ச்சியும் எப்படி இந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கிறதா இந்த இடத்துல அது வளர்ச்சி இருக்கு. ஸோ பிறந்த குழந்தையான சராசரியா 17 முதல் 19 மணி நேரம் வரை உறங்கும். மேக்சிமம் குழந்தை வந்து பார்த்தோம்னா தூக்கத்துல தான் அதிகமா 19 மணி நேரம் தூங்கும் 24 மணி நேரத்துல.
அது சாப்பிட்ற டைம் அந்த டயத்துல மட்டும்தான் அது விழிச்சிருக்கும். பிறந்த குழந்தைய பொறுத்தல எவ்வளவு நேரம் தூங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 17 மணி நேரம் முதல் 19 மணி நேரம் வரை. முக்கிய பராமரிப்பாளர்கள் நினைவு கொள்ள ஆரம்பிக்கும். பராமரிப்பாளர்கள் தான் நினைவு கொள்ள ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோன்னா மற்றவர்களை தன்னை பார்த்து சிரிக்கும் போது தானும் சிரிக்க ஆரம்பிக்கும். குழந்தை கிச்சு கிச்சு மூட்டும் போது மகிழ்ச்சி அடையும். இதெல்லாம் என்னன்னா எமோஷனல் டெவலப். குழந்தை எல்லாரும் அவங்க குழந்தைய பார்த்தா சிரிச்சாங்கன்னா அதுவும் சிரிக்கும். அப்ப இது என்ன டெவலப்மெண்ட்? எமோஷனல் டெவலப்மெண்ட். சரியா? அதே மாதிரி அவங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு வருது. இன்னொருத்தவங்க அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கும் போது அதுக்கு சிரிக்குது. குழந்தை கிச்சு கிச்சு மூட்டும் போது மகிழ்ச்சி அடையும். அதே மாதிரி குழந்தைக்கு கிச்சு முச்சு தாம்பாளம் விளையாடும் போது நம்ம கிச்சு குழந்தைய வளர்க்கும் போது அப்படியே லைட்டா இது பண்ணுவாங்க. அது மாதிரி கேது. அப்ப மகிழ்ச்சி அடையுது. அப்ப சென்சேஷன் உணர்வு இருக்கு. அப்ப அங்க எமோஷனல் ஆகுது. பழக்கப்பட்டவர்கள் குறை கேட்கும்போது மகிழ்ச்சி அடையும். முக்கிய பராமரிப்பாளர் அபரிவிதமான பாசம் கொள்ளும். ரொம்ப பராமரிப்பா வளர்க்குறவங்ககிட்ட பார்த்தோன்னா ரொம்ப பாசமா இருக்கும் அந்த குழந்தை. அந்நியர்களை பார்த்தவுடன் பதட்டம் அடையும். அப்ப அந்நியர்களை பார்த்தோன்னா பதட்டம் அடையுதுன்னா இதுவும் ஒரு எமோஷனல் டெவலப்மெண்ட் தான். பதட்டம்ன்றது என்னது? ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். அப்ப அடுத்தவங்க வர்றாங்க, நம்மளுக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லாம போயிருமோ அப்படின்னா அந்த குழந்தை பதட்டம் அடையும். அப்ப இதுவும் டெவலப் பண்ண பதட்டம்ன்றது எந்த ஸ்டேஜ்ல வருதுன்னு கேட்பாங்க. அடுத்து பொம்மைகளை அவர்களிடமிருந்து எடுத்தால் எதிர்ப்பு காட்ட ஆரம்பிக்கும். ஒருவேளை குழந்தை கையில வச்சிருக்கிறத பறிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், உடனே ஓன்னு கத்த. முதல்ல இப்ப பொம்மை எல்லாம் கிடையாது. இப்ப எல்லா குழந்தையும் கையில செல்போன் வச்சு நிறைய தாய்மார்கள் செல்போன்ல பாட்டை போட்டு விடுறது, அதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த ரைம்ஸ் எல்லாம் போட்டு விடுறது, அதை அந்த குழந்தை ஈஸியா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அந்த ரேடியேஷன்னாலையும் குழந்தைக்கு பாதிப்பு இருக்கு அதிகமா. அதே மாதிரிக்கு அந்த அந்த நீங்க மாதிரி செல்ல கொடுத்து பழகுற குழந்தைகளுக்கு பேச்சு திறன் குறைஞ்சிரும். அதே மாதிரி செயல்திறன் அவங்களுக்கு குறையும். நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். ரேடியேஷன் கதிரியக்கமும் உங்களுக்கு பாதிக்கப்படும். அதனால கூடுமான வரை குழந்தைகளுடைய வளர்ச்சியில செல்போனை கொடுத்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதும் அப்படின்ற வழக்காது. 5 வயது வரைக்குமே என்னை தெரிஞ்சு 5 வயது வரைக்குமே குழந்தைக்கு செல்போன் கொடுக்கறதுன்றது தவிர்க்கணும். குழந்தைக்கு முன்னாடி இதை ஆப்ரேட் பண்றது, செயல்படுத்துறது, அதை தொடக்கூடாதுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டோம்னா நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த குழந்தை அது வாட்டுக்கு ஏதாவது அது எதை பார்க்குது, என்ன அதுக்கு முன்னாடி என்ன வருது அப்படின்றே தெரியாது. அப்ப அந்த குழந்தை இப்ப நான் சொன்ன சிஸ்டம் எல்லாமே அந்த குழந்தைக்கு வளர்ச்சி பெறாது. பேச்சு கூட நின்றும். அதே மாதிரி ஆட்டிசம் ஏற்படுறது கூட ஒரு காரணமாவும் இது அமைஞ்சிரும். நல்லா பாத்துங்க. ஆட்டிசம் குழந்தைக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அது கூட இந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சு. நார்மல் உள்ள குழந்தைக்கு கூட அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுல இருக்குது. அதனால எச்சரிக்கையா செல்ல இது பண்ணணும். இப்ப எல்லாம் பொம்மையை பறிக்கிறது கிடையாது. இதெல்லாம் இந்த வார்த்தையை என்ன போட்டோம்னா செல்போனை அவர்களிடமிருந்து பதிர்த்தால் எதிர்ப்பு காட்டும் அப்படின்றது. ஏன்னா செல்போனை தான் இப்ப கொடுக்குறாங்க. பொம்மை யார் அதிகமா கொடுக்குறாங்க? பராமரிப்பவர்கள் தன்னை விட்டு போகும்போது அழ ஆரம்பிக்கும். இப்ப யாராவது ஒருத்தவங்க இது பண்ணிட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொன்னா பாய் பாய்னா அது உணராது. ஆனா பட் யாராவது விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டு போனா கத்த ஆரம்பிச்சு. ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்காங்க, இவங்க கொடுக்குற ஸ்டேஜ்க்கு மேல போயிட்டு ஆன்னு கத்த ஆரம்பிச்சு குழந்தை. தன்னுடைய விளையாட்டு பொருட்கள் மற்ற குழந்தைகளோட பகிர்ந்து கொள்ளும். ஆனா தன்னுடைய விளையாட்டு பொருட்களை அது மற்ற குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த உணர்வு, அந்த எமோஷனல் குவாலிட்டி அதுக்கு இருக்கும். அதாவது சோசியல் குவாலிட்டி, சமூக திறன் அந்த குழந்தை போக போக தான் அந்த குழந்தை இது என்னுடைய பொருள் யாரும் கொடுக்காது. ஆனா அந்த டயத்துல பகிர்ந்துக்கிறது. அடுத்து பிடிவாதம், எதற்கெடுத்தாலும் கோவப்படுதல் ஆகிய அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டுமே பிடிவாதம், எதற்கெடுத்தாலும் கோவப்படுதல் அப்படின்ற 2 எமோஷனல் குவாலிட்டிஸும் அது இருக்கும். தனியாக விளையாட ஆரம்பிக்கும். சோ தனியாக அப்படின்னா செல்ஃபா தனியா நிதானம், திடீர் வெறித்தனம் ஆகியவை செயல்கள் தொடங்கும். நிதானமா இருக்கும் சில சமயம், திடீர்னு பார்த்தோன்னா வெறித்தனமா மாறும் ஆகிய செயல்கள் தொடங்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன டெவலப்மெண்ட்ல வருது? நம்மளுடைய இன்ஃபன்சி ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த முதல் பருவத்துல வரக்கூடிய விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்ன டைமென்ஷன்ல இந்த குழந்தை வளர்ச்சி பெறுது குழந்தை பருவத்துல அப்படின்ற உடல் வளர்ச்சி, பிசிக்கல் டெவலப்மெண்ட், அறிதல் திறன் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சோசியல் வளர்ச்சி, சோசியல் டெவலப்மெண்ட் சமூக வளர்ச்சி, எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது மன எழுச்சி வளர்ச்சி. இந்த வளர்ச்சி என்னென்ன தொடங்குது அப்படின்றத மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணி எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல படிச்சுக்கிட்டாவே போதும். இந்த அடிப்படையில் தான் என்னென்ன இதுல சமூக எழுச்சி அந்த குழந்தைக்கு என்ன இருக்குன்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. காக்னிட்டிவ் இதுதான் இதுல கேட்கும்போது உங்களால ஆன்சர் பண்ற முதல்ல உள்ளதுதான் தியரிட்டிக்கல் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஆனா பட் இதுல எடுக்கும்போது அதுல என்ன வளருது அப்படின்றத நீங்க திரும்ப படிக்கும்போது மட்டும்தான் உங்க மனதுல பதிவாகும். அதனால அந்த அடிப்படையில் நீங்க தயார் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலைகளை பத்தி அடுத்த அமர்வுல நான் இதை பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னா அந்த டவுட்டை நீங்க பதிவு பண்ணுங்க. அதை நான் அதுக்கு உங்களுக்கு அந்த இதுல உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.